இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி? நல்லா இருக்கோம் மேம். ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாமப்பிரதாயினி வாராஹி நமோஸ்துதே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். வணக்கம். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அடிப்படையான ஆசை செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான். உழைக்கிறாங்க, கடும் கஷ்டப்படுறாங்க, கன்சிஸ்டன்சியாக எல்லா வேலையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் செல்வ செழிப்புன்றது வந்துட்டு எல்லாருக்கும் அது சாத்தியப்படுறது கிடையாது. இதற்கும் கர்மாக்கும் சம்பந்தம் உண்டா? அப்படி கர்மாவையும் தாண்டி நம்ம ஒரு சில பரிகாரங்கள் வழிபாட்டு முறையை பண்ணும்போது செல்வ செழிப்பான வாழ்க்கையை அடைய முடியுமா? டெஃபினட்டாங்க. இந்த கர்மா அதே மாதிரி செல்வ செழிப்பு இதெல்லாம் ரிலேட்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. கர்மானா ஒன்றும் இல்லைங்க, நம்ம செஞ்ச கர்மா இஸ் நத்திங் பட் ஒர்க்குங்க. இதில் என்ன கர்மானுச்சு என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அது வரும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். கர்மான்றது தொழில். நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சுருந்தோம்னா அது நமக்கு ரிட்டர்ன் வரும். நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம், அது வரும். அதுதான் விதி, அதுதான் கிரகம். நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அடைவுகளை கொடுத்துருது. சரி, அதே மாதிரி தானே இப்போ செல்வ செழிப்புக்கும் இருக்குது இல்லைங்களா? இப்போ செல்வ செழிப்புன்னு இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம நினைக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் மேடம் அழகாக கேட்டாங்க, எல்லாருக்குமே செல்வ செழிப்பாக வாழணும்னு ஆசை இருக்குது. பட் அதில் நீங்கள் ஒரு ஓவராலாக ஒரு இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5% பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வாழ்கிறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% பீப்புள் தான் வந்து மோர் தென் அதாவது என்ன சொல்கிறது, அதிகப்படியாக தனக்கு தேவையை விட கொஞ்சம் அதிகப்படியாக வாழக்கூடிய அமைப்புகளாக இருக்காங்க. இப்போ ஓவராலாக எடுத்து பாருங்கள், ஒரு 35%லேருந்து 40% பீப்புள் தான் இந்த ஓரளவு இருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்போது முடியாதா? 100% நம்மளும் ஜெயிக்கலாங்க. அப்போ இதோட ரகசியம் எங்கே இருக்குது? செல்வ கடாட்சமாக இருக்குன்னா உங்களோட சுய ஜாதகத்தில் இருக்க அன்பர்களே. நான் சொல்கிறது இதில் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். நம்புகிறவங்க தான் இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க. அந்த அடிப்படையில் இதோட ரகசியம்லாம் வேறு எங்கேயும் இல்லைங்க. அப்போகும்போது ஒருத்தருக்கு ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு, டெய்லி ஒரு 500 ரூபாய் வருமானம் வருது. அதை 1000 ரூபாய் ஆக்க முடியுமா அப்படின்னா அதோட ரகசியமும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறது. அப்போ அதோட தன்மை என்ன? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தெய்வ வழிபாடுகள் பண்ணணும். குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த இடத்துல கிரகங்கள் வந்து ஒரு ராகு இருக்கார், இல்லை கேது இருக்கார், நீங்கள் போய் ராகு பகவானை போய் கும்பிடுங்கன்னா, ராகு பகவானாக இருக்கட்டும், கேது பகவானாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், எந்த கிரகமாக இருக்கட்டும், எந்த கிரகத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவங்க அந்த காலங்களில் கெடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கெடுத்துருவாங்க. அவங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா நீங்கள் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவங்க நியூட்ரலாக இருக்கணும்னு நினச்சிட்டா பண்ணிடுவாங்க. ஸோ இப்பேற்பட்ட கேரக்டர் இருக்கிறவங்கள போய் நீங்கள் கும்பிடலாமா? ஒரு கிரகங்கள் வந்து கெட்டு போனவங்கள போய் அவங்களுக்கு போயிட்டு உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனையை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி கும்பிட்டிங்கன்னா அவங்கள அடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம், குச்சியை வச்சு 4 போடுவாங்க. அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, ஏதாவது யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து கல் தோன்றி மந்தொன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாம் நம்ம தமிழ் குடின்னு சொல்லக்கூடிய அர்த்தப்படி இது மட்டும் கிடையாது. நம்ம தெலுங்கு பீப்புளாக இருக்கலாம், நம்ம கன்னட பீப்புளாக இருக்கலாம், நம்ம மலையாளிஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நம்மலாம் வழிபாடுகளில் இருக்கோம். ஏதாவது ஒரு கோயிலில் கிரகங்கள் தான் மூலவராக இருந்து நீங்கள் பார்க்க முடியுமா? பண்ண முடியாது. ஏன் பண்ணல? பெரும்பான்மையான கோயில்களில் 99.9% ஏன் பண்ணல? கிரகங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணும். ஸோ இதோட ரகசிய செல்வ கலாச்சாரத்துக்கோட ரகசியம் இருக்குது உங்கள் சுயஜாதகத்தில் இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் வழிபாடுகளை நாம் புரிஞ்சு கொண்டு நமக்கு எந்த பிளானட் கொடுக்குதோ அந்த பிளானட்டுக்குள்ள தெய்வங்களை நாம் வழிபடக்கூடிய காலங்களில் விடாமல் நம்ம இஷ்ட தேவதாவாக இருக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த தொழில்களுக்கும் சரி படிப்புகளுக்கும் சரி அதோட ரகசியங்களை நம்ம சுயஜாதகத்தை பார்த்துட்டு இது மாறுபடும். எப்படி மாறுபடும்? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா உங்களுடைய சுயஜாதகம் வேறையாக இருக்கும். எனது அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் பொண்ணோட ஜாதகம் வேறையாக இருக்கும், உங்கள் பையனோட ஜாதகம் வேறையாக இருக்கும், உங்கள் கணவரோட ஜாதகம் வேறையாக இருக்கும். உங்களுக்கு செட் ஆகக்கூடிய அதே வந்து பிளானட் வந்து அவங்களோட ஜாதகத்தில் வேறையாக இருக்கும். அப்போ அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் வந்து அந்த வழிபாடுகள் மூலமாக தெரிஞ்சிக்கும் போது இயற்கையாகவே உங்கள் ஜாதகத்தில் சூப்பரான பிளானட்டோரியல் பொசிஷன், அதாவது கிரகங்களின் அடைவுகள் இருந்துட்டால் நீங்கள் வழிபட்டாலும் சரி வழிபடாட்டியும் சரி அந்த வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி அமைப்பு தான் இவ்வளோ வருஷம் நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கீங்க. ஒரு 2.5 வருஷமாக அந்த மேடம் வரல.
இன்றைக்கி நீங்கள் எடுத்திங்கன்னா திங்கக்கிழமை ஆணுச்சுன்னா நம்ம புதியுகம் டிவிக்கு வந்து 7 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கிருத்திகா மேடம் தான் இந்த ஃபேஸை வந்து உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பார்த்தீங்களா, விதி வந்து எப்படி ஜாயின் பண்ணுதுன்னா, மேடமை வாங்கன்னு நம்ம கூப்பிடல. அப்போ விதி எப்படி வருது அப்படின்னா, நான் எதுக்கு சொல்கிறேன், இது சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இது பைசெக்ட் பண்ணும். அப்போ நமக்கு எதை நம்ம விரும்புகிறோமோ, நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த சூட்சம ரூபத்தில், சூட்சமம்னா நமக்கு சமிக்கைகள் ரூபத்தில், அதை நீங்கள் பிரபஞ்சம்னு சொன்னாலும் சரி, தெய்வம்னு சொன்னாலும் சரி, அது நமக்கு கோடிட்டு காட்டும். காட்டக்கூடிய அமைப்புகளை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அது அமானுஷம்னு எடுத்துக்கோங்க, இல்லை சமிக்கைகள்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது நமக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும், அந்த ஒரு பாதையை கொடுக்கும். அதை அந்த வழிபாடுகள் மூலமாக நம்ம செஞ்சுக்கும் பொழுது நம்ம ஜெயிச்சிருவோங்கிறதுல மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இதுதான் யதார்த்த உண்மையும் கூட அன்பர்களே. ஓகே சார், நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம். இது என் மகனுக்கு என்ன பொண்ணு வரான்னு தேடிட்டு இருக்கோம். ஓகே, மகனுக்கு திருமணத்துக்காக பாக்குறீங்களாமா? அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா? ராசி வந்து துலா ராசி, துலா லக்கணம், சுகம் நட்சத்திரம். ஓகேம்மா, பேசலாம் சார். இணைப்பில் தான். அம்மா காலை வணக்கம்மா. காலை வணக்கம் சார். அம்மா, நீங்கள் எந்த ஊர்லேருந்துமா பேசுகிறீங்க? நான் வந்து பட்டுக்கோட்டை மாவட்டம் செங்கப்படத்தாங்காடு. சரிம்மா, நீங்கள் எப்போயாவது வாய்ப்புகள் ஏற்பட்டதுனாம்மா, நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ வெட்டுடையார் காளியை போய் பாருங்கள். வெட்டுடையார் காளி அம்மன், வெட்டுடையார் காளியை பாருங்கள். இல்லை உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய காளியம்மன், பிரபலமான காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பழமையான காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு உப்பு மிளகு முடிஞ்சால் உங்கள் பொண்ணுக்கு வந்து உப்பு மிளகு போட்டுட்டு வாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து நான் ஒரு பாசத்தோடு சொல்கிறேம்மா, அவங்களுக்கு உடல் ரீதியாக, ஸ்கின் ரீதியாக, அதாவது தோல் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருந்துருக்கும். அதே மாதிரி அடிவயிறு சம்மந்தமாக, பிசிஓடி சம்மந்தமாக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய அமைப்புமா. இந்த காளியம்மனை நீங்கள் வழிபடக்கூடிய அமைப்புகள் வரும்போதும், முடிஞ்சதுன்னா ரோஜா மாலை போட்டுட்டு வர்றதும், இல்லை வசதிகள் கம்மியாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் கொடுக்குறீங்களா, ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்துருங்கம்மா. கொண்டு வந்து அதை நீங்கள் 2ஆக நறுக்கி அதை நீங்கள் ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு உங்கள் பொண்ணுக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் எளிமையான தாந்திரிக விஷயமா. இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ரொம்ப கவனமாக தான் பழகும் எல்லாத்தையும், சரிங்களா? அதே மாதிரி சாப்பிட்றது கூட ரொம்ப கவனித்து தான் பண்ணும். அதனால் இந்த கட்டை பொருத்தம் பார்க்காம அந்த 7 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது, இப்படிலாம் பார்க்குறத விட அந்த பொண்ணு சூஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் அந்த சகோதரி இருந்தாலும் ரொம்ப சீரும் சிறப்புமாக வாழுவாங்கம்மா. நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடியதுக்கு வாழ்த்துக்கள்மா. இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக நீங்கள் கால் பண்ணியிருக்கனால சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்மீக பரிசு எங்களோட நிறுவனமான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு தருவோம். தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திக்கோங்க. அழைத்ததற்கு நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்காரு. உங்களோட பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? மேடம், குட் மார்னிங். நான் திண்டுக்கல் எம் சிகாமணி என் பேருங்க மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தாங்க மேடம். தொழில் தோல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேங்க மேடம். தொழில் கொஞ்சம் ரொம்ப மத்துவமாக இருக்கு மேடம். ஓகே சார், உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? மீன ராசி ரேவதி நட்சத்திரங்க மேடம். லக்னம் சார்? தெரியலைங்க மேடம், எனக்கு ஜாதகமே இல்லைங்க மேடம். நான் அந்த கிராமத்தில் பிறந்தனால எனக்கு பைஜி வைக்காம விட்டாங்க மேடம். ஓகே சார். ஐயா காலை வணக்கம்யா. நன்றி நன்றி, வணக்கம். உங்களை சந்திக்கிறதுக்கு மிக்க நன்றிங்கய்யா. ஐயா, உங்கள்கிட்ட நான் பேசுகிறதில்ல ரொம்ப நன்றியா. இப்போ உங்களுக்கு எப்படி மீனராசி நட்சத்திரம் எப்படி உங்களுக்கு தெரிய வந்ததுயா? ஐயா, நான் உங்களை மாதிரி ஐயாக்கள் சொன்னதெல்லாம் என் பேரை சொன்னாங்கய்யா, அந்த மாதிரி சொன்னாங்கய்யா. சரியா, நீங்கள் என்னைக்காவது வாய்ப்பு இருந்தால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். என்னைக்காவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பிறந்த தேதியோ இல்லை தமிழ் மாதம் எப்போ பிறந்தீங்களோ இந்த மாதிரி விஷயங்களோட தகவல்களோட வரக்கூடிய, அதாவது நான் சொல்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வாக்கில் கால் பண்ணுங்கள். அந்த தகவல்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பு மாதிரி, உங்களுக்கு மட்டும் அன்பு சகோதரருக்கு மட்டும் ஒரு குறிப்பு மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த குறிப்புகளை வச்சுட்டு கரெக்டான தகவல்களை வச்சுக்கோங்க. பட் நீங்கள் கால் பண்ண இதை வந்து ஒரு பொருட்ச ரீதியாக, ஒரு இது குறின்னு சொல்லுவோம், மலையாள குறி ரீதியாக சொல்லணும்னா, ஐயா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய. எவ்வளோக்கு எவ்வளோ தானம் கொடுக்குறீங்களோ, தானம் எந்த மாதிரி தானம், ஒரு
தட் இஸ் லைக் இதாக இருக்கலாம், கருப்பு தட் இஸ் லைக் செம்மறி ஆடாக இருக்கலாம், இல்லைன்னா வெள்ளாடாக இருக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து விவசாயிகளுக்கு நான் சொல்கிறது வந்து வெட்டுக்கு கொடுக்குறவங்களுக்கு இல்லைங்கய்யா, விவசாயிக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு நான் சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வருஷத்துக்கு ஒரு 12 தடவையாவது நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைகள் இருந்தால் உண்மையாகவே வந்து அங்கே நீங்கள் போயிட்டு வர்றதும் முடிஞ்சால் உங்களுக்கு நட்சத்திரம் தெரியலனாலும் பரவாயில்ல, பௌர்ணமியோ அமாவாசையோ ஏதோ ஒரு நாளில் அங்கே போயிட்டு நீங்கள் கோசாலைக்கு போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள் வரும்போது நிறைய கர்மா நிறைய இருக்குயா உங்களுக்கு. சரிங்களா? அப்படிங்கும்போது அதை அப்பப்போ பேலன்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே சேரும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் புண்ணியமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், அதை அப்பப்போ கழிச்சிக்கணும். பாருங்கள், நெகட்டிவான விஷயங்களை கழிச்சிக்கணும். அதை எப்போ நம்ம கழிக்க முடியும்னா நம்ம பாசிட்டிவான எனர்ஜி வச்சு தான் நெகட்டிவான விஷயங்களை கழிக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது மாற்றங்கள் வரும். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குறிப்பாக கை கால் முடியாதவங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உதவிக்கரன்கள் பண்ணுற மாதிரியோ படிப்புகளுக்கு உதவி செய்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. இப்போ இருக்கிற நிலை அடுத்த நிலை முன்னேற்றத்துக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒருவேளை உண்மையாகவே உங்களோட சுயஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான குறிப்புகள் உங்களுக்காக அன்புக்காக நம்ம உங்களுக்கு பண்ணித்தரோம். நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக பரிசு எங்களுடைய நிறுவனமான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்கள் வீடு தேடி திண்டுக்கலுக்கு அனுப்பிச்சு தரோம். அழைத்ததற்கு நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த நேரம் நல்ல நேரம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? சுசீலாங்க மேடம். எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? எண்ணூர்ல. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம், ரொம்ப எனக்கு உடம்பு சரியில்லாத போகுது. ஓகேம்மா, உங்களோட ராசி நட்சத்திரம் தெரியுமாம்மா? ஆஸ்பத்திரியில இருந்து எங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, ஓகே. அதுல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு, ஜுரம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஓகேம்மா, உங்க ஹெல்த்துக்காக கேட்டிருக்கீங்க. சார் லைன்ல. அம்மா காலை வணக்கம்மா. சார் வணக்கங்க சார். அம்மா உங்கள்கிட்ட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன பண்ணணுமா, அந்த உடம்பு சரியாகிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன். இதுக்கான பாதையை கொடுக்கும், ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும். அதை வச்சு அப்படியே நீங்க சரி பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்னா மிளகு, கருப்பு மிளகை நல்லா பொடிச்சுக்கோங்க. அதே மாதிரி ராக் சால்ட், அதாவது நம்ம சொல்லக்கூடிய வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல்லுப்பு, இந்த கல்லுப்பை 2த்தையும் பொடிச்சுக்கோங்கம்மா. இதை பொடிச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது, சரிங்களா, அது எந்த நாள் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த காலங்கள் வந்து மந்த்லி சைக்கிள்ஸ், அதாவது மாத கணக்கு வராத நாளாக இருக்கணும். அந்த நாளில் வந்து என்ன பண்ணுங்கன்னா தலையை 27 தடவை கடிகாரம் சுற்றுவது போல் சுற்றிட்டுமா அதை நீங்கள் வாஷ் பேசினில் போட்டுகிட்டே வாங்க. இது இரவு நேரத்தில் பண்ணிகிட்டே வாங்கம்மா. இது நீங்கள் செஞ்சுட்டு வரும்போதே ஒரு 4 வாரம் செய்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். ஒருவேளை இந்த நோய்களுக்கான விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கான கரெக்டான மருத்துவரை நோக்கி உங்களை செலுத்த வைக்குமா. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் போதே உங்களுக்கு மாற்றங்கள் வந்துருமா. நல்லா சுறுசுறுப்பாயிட்டிங்கன்னா இதை 3 நாள்ன்றதை 2 நாளாக மாற்றிக்கோங்க. இன்னும் சுறுசுறுப்பாயிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1 நாள் வச்சுக்கோங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்கம்மா. செஞ்சுட்டே வரும்போது கரெக்டாக நீங்கள் ஒரு 11 மாதத்துக்கு, அதை 11 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. இது ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான். இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. நிறைய முன்னேற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கட்டுமா. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி லக்கி காலராக கால் பண்ணியிருக்கனால உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்மீக பரிசு எங்களுடைய நிறுவனமான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்களுக்கு வழங்கப்படுமா. உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வைப்போமா. அழைத்ததற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற கேட்டிருந்தேன் சார். பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருந்தாலும் அடிப்படையாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்க. ஒரு வீட்டில் இதெல்லாம் பண்ணாலே செல்வ செழிப்பு அதிகப்படியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா என்ன பண்ணணும் சார்? முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பயிற்சிகளாக நீங்கள் இதை வச்சுக்கணுங்க. நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1, வீட்டில் யார் வீட்டிலலாம் வந்து தண்ணி நிறைய கொட்டுறீங்களோ, நான் ரொம்ப சுத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கெட்டாக தண்ணியாக கொட்டுவாங்க. அந்த வீட்டில் ஓப்பனாக சொல்கிறேன், அவங்கள்ட்ட என்ன தான் உழைச்சாலும் அவங்கள்ட்ட காசு நிற்காது. ஏன் நிற்காதுன்னா, யார் ஒருத்தர் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் காசு தங்கவே தங்காது. 2வது விஷயம், நம்ம என்ன தான் நம்ம பூஜை ரூமை எவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும், கழிவு பாதைகள் நம்ம சொல்லுவோம். அப்போ அது அதெல்லாம் கழிப்பு இடம். அப்போ அந்த கழிப்பான இடங்களில் யார் ஒருத்தர் கழிவறையை ரொம்ப கழிவறையாகவே வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில் காசு நிறைய இருக்காது. அது மாதிரி அதை ரொம்ப நாஸ்டியாக சில பேர் ஃபேமிலியில் வச்சுருப்பாங்க. அங்கே போனீங்கனால ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். 3வது விஷயம், நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், சுவாமிக்கு வந்து நீங்கள் வீடுங்கிறது வேறு, கோயில் என்பது வேறு. அப்படிங்கும்போது வீட்டில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், கோயிலில் சில விஷயங்கள்லாம் செய்ய மாட்டோம். நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ கணவன் மனைவி இருக்காங்கன்னா
நம்ம வீட்டில் ஒரு பெட்ரூம் இருக்கும், பெட்ரூம் லைஃப்னு ஒன்று இருக்குது, கார்த்தால லைஃப்னு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்போ வீட்டை வந்து கோயிலாக்கணுங்கிறத விட வீடு லெவலில் வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நான் என்ன உங்களுக்கு பணிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எவ்வளோக்கு அவ்வளோ இந்த வழிபாட்டில் வந்து ஒரு பக்தி ரீதியாக இருந்துக்கோங்க. ஆனால் இந்த கிழக்கில் தான் சாமி இருக்குது, இந்த வட கிழக்கு முக்கில் அதை சாமி வச்சா தான் சாமி வரும், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பகுத்து ஆராய்ஞ்சு சில விஷயங்களில் நீங்கள் யோசிக்கணும். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு தர்றவர் தான் சுவாமி. இவருக்கு வந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடமேற்கு மூலை, தென்கிழக்கு மூலை, இதை வச்சு தான் சாமி வருது அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை சொன்னாங்கன்னா, அதை நீங்கள் கொஞ்சம் அந்த பொறுப்பை உங்ககிட்டயே விட்டுறேன். சரிங்களா? சுவாமிக்கு வந்து உங்களோட பரிபூர்ண பக்தி தான் முக்கியமே ஒழிஞ்சு, நீங்கள் ஏழையா, பணக்காரங்களா, காசு வச்சுருக்கீங்களா, அப்படி இருக்கீங்களா, அப்படி அதெல்லாம் பார்க்காதுங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ வீட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பக்தி ஸ்ரத்தையோட அட்லீஸ்ட் கார்த்தால நேரத்தில் வந்து எந்திரிச்ச உடனே, நீங்கள் எப்போ எந்திரிக்க முடியுதோ அப்போ எந்திரிச்ச உடனே வெளியே போடக்கூடிய கோலங்களில் தயவு செஞ்சு, உங்களுக்கு அது ஸ்டைலாக இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம கோலம் மாவு போடுறத விட அரிசி மாவு கோலம் போடுங்க. வீட்டில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் படிப்படியாக விளைகிறோம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 48 நாள் போட்டு பாருங்கள், வீடோட சுபிட்சமே மாறும். சரிங்களா? அப்போது வாயில்லாத ஜீவன்களான எறும்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடும்போது நிறைய மாற்றங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும். வீட்டில் வரீங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் என்னோடய அன்பு சகோதரிகளுக்காக சொல்கிறேன், ஒருவேளை வாய்ப்புகள் இருந்ததுன்னா கார்த்தால நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா இந்த நைட்டி போடுற பழக்கத்தை கொஞ்சம் விட்டுட்டுமா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் சகோதரிகளுக்கெல்லாம் பாசமாக சொல்கிறதுனா, குளிச்சுட்டு கோலம் போடுங்க. ரெண்டாவது, குளிச்சுட்டு கார்த்தால நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜோசியர் வந்து வீட்டுக்கு வெளியே 2 விளக்கு ஏற்றுங்கன்னு சொன்னாலும் சரி, வீட்டுக்குள்ளே ஏற்றுங்கன்னு சொன்னாலும் சரி, அதை குளிச்சுட்டு கொஞ்சம் நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணிங்கனாலே வீட்டில் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, யார் கிச்சனை நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அவங்க காலையில் இந்த விஷயங்கள் பண்ணும்போது தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டும், விநாயகப் பெருமானை மனசார நினச்சிட்டும், உங்கள் வீட்டில் அது வந்து அக்னி மூலையில் வச்சுருந்தாலும் சரி, வாயு மூலையில் வச்சுருந்தாலும் சரி, வாஸ்துபடி கோளாறாகவே உங்கள் வீட்டில் கிச்சன் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. சரியா? அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த தெய்வங்களை மனசார நினச்சிட்டு, முடிஞ்சதுன்னா ஒரு விளக்கு சின்னதாக ஏற்றி வச்சுட்டு அந்த தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி மனசார சுவாமி கும்பிட்டுட்டு பண்ணுங்கள். இது பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஆகாரம்ங்கிறது சாப்பாடு. இப்போ ஏன் ஹோட்டல் ஃபுட்டு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கவங்களுக்கு டக்குன்னு எவ்வளோ தான் சூப்பரான ஹோட்டல் ஃபுட்டில் சாப்பிட்டுட்டே இருக்கவங்களுக்கு நோய் வரும். இதை வீட்டில் பாருங்கள், ஒரு கஞ்சி காய்ச்சி குடித்தா கூட நோய் வராது. காரணம் என்ன? உங்கள் தாயாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கணவனாக இருக்கட்டும், உங்களுக்கு சமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்புனால வரும். இதோட ஒரு டிவைனோட நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதோட விஷயங்கள் இல்லாமல் உங்களுக்கு, நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இல்லை நம்ம ஹிந்து தர்மத்தில் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி, ஒரு மியூசிக் பாக்ஸோ இல்லைன்னா ஒரு சாண்டிங் பாக்ஸோ, இந்த மாதிரி விஷயங்களை காலையில் நேரத்தில் வரும்போது ஒரு மைல்டான விஷயங்கள், இசைகளை கேட்குறதும், நல்ல ஒரு சூதிங் எஃபெக்டில் நல்ல ஒரு விஷயங்களை நீங்கள் அந்த அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணிக்கிறதும், குறிப்பாக வீட்டுக்குள்ளே உட்காந்து தண்ணி அடிக்கிறதோ, வீட்டுக்குள்ளே உட்காந்து சிகரெட் பிடிக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே கெட்ட வார்த்தை பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, யார் வீட்டிலலாம் வந்து சனி பகவானை திட்டுறாங்களோ அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை வருங்க. இப்போது ஏதாவது ஒன்று யாரையா திட்டணுன்னா சனியன் திட்டுறது. சனீஸ்வர பகவான் மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம், அதை மறந்துடக்கூடாது. அப்படிங்கும்போது யார் வீட்டிலலாம் இந்த வார்த்தையை அவங்க இவன் வந்து இது அப்படிலாம் பேசுகிறாங்களோ, நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அவங்க வீட்டில் வந்து தொழிலாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, ஏன்னா அவர் தான் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த சனிக்கிழமைங்கிறது விருத்தியான நாள், புரிஞ்சுக்கணும். இப்போ அது பொங்கு நாள்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது சனிக்கிழமை சனி அந்த கிரகங்களோட பேர் சொல்லி திட்டுறது, குறிப்பாக சனீஸ்வர பகவானை திட்டாமல் இருந்தாலே நிறைய நன்மைகள் வரும். இதுக்கு மீறி உயிரோடு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை மறந்துவிட்டு அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஃபோட்டோ வச்சு திதி கொடுக்கறத விட, உயிரோடு இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை கிரிஞ்சுன்னெலாம் சொல்லாமல், இவங்க பூமர் அங்கிள்லாம் சொல்லாமல், நீங்கள் அவுட்டேட்டட்லாம் சொல்லாமல், அவங்க காலை தொட்டு வணங்கக்கூடிய எந்த ஒரு பையனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, பெற்றவங்களை ஈன்றெடுத்த தாய் தந்த சாமியின் இருக்குது இல்லை, இதெல்லாம் வந்து அவங்கவுங்க நம்பிக்கை சார்ந்தது. ஆனால் நம்மளை பெற்று எடுத்தவங்க நம்ம பெரியவங்க தான். யார் ஒருத்தவங்க பெரியவங்களை மதிக்கிறார்களோ, யார் ஒருத்தவங்க நம்ம பண்பாட்டை மதிக்கிறாங்களோ, கண்டிப்பாக அந்த கிரகங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். இதெல்லாம் எளிமையான விஷயம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு கிளாஸ் நடத்த போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி சென்னையில் வச்சு நம்மளோட ஆஃபீஸில், அசோக் நகர் ஆஃபீஸில் வச்சு கிளாஸ் நடத்த போகிறோம்.
நிறைய எளிமையான விஷயங்கள் மந்திர ரீதியாக யந்திர ரீதியாக உங்கள் சுய ஜாதகம் ரீதியாக சொல்லித்தரப்போகிறோம். இது வரைக்கும் நான் கொடுக்காத லெவலில் ஒரு கட்டண இது பண்ணுறோம். ஏன்னா நம்ம சொந்த ஆஃபீஸில் வச்சு பண்ண போகிறதுனால ஒரு கம்மியான கட்டணத்தில் நம்ம பண்ண போகிறோம். லிமிட்டட் சீட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் என் மூலமாக நீங்கள் சில விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டிங்கன்னா அதுக்கான கட்டண விவரங்கள், அது என்ன வகுப்பு, இதெல்லாம் தகவல்கள் எங்கள் ஸ்டாஃப் சொல்லுவாங்க. தேவைப்பட்டால் அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் அந்த வகுப்பில் நம்ம எல்லாருமே சந்திக்கலாம் நண்பர்களே. ஓகே, செல்வ செழிப்புக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிக்காக பண்ணணுன்றது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது இல்லாமல் சுய ஒழுக்கம், எல்லாருமே அவங்க வீட்டை எப்படி பராமரிக்கணும், அவங்கள அவங்க எப்படி சுத்தமாக நேர்மறையான எண்ணத்தோடு வச்சுக்கணுன்றது தான் பேசிக்காக லக்ஷ்மி கடாட்சியம் வரதுக்கான ஒரு விஷயமா சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி சுய ஜாதகத்தைப்படி ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரியான வழிபாடு முறைகள் மாறுமா? அதை பற்றி 100% மாறுங்க. இப்போது நம்ம ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பிளானட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளாம் சொல்லிக்கிறோம் அது சுக்கிரன் வந்து சூப்பர்ப்பா, குரு சூப்பர்ப்பா அப்படின்லாம் சும்மா சொல்லலாம், வாய்க்கிலேயே பேசலாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சுக்கிரன் வந்து சுக்கிர மகாதசையில் எல்லாரெல்லாம் வாழ்கிறதெல்லாம் இல்லைங்க. அவங்க சுயஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி, நீங்கள் சாமி கும்பிடாட்டியும் சரி, சரிங்களா, பிளானட் பாட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடும். சரிங்களா, அதனால் அந்த பொதுவான விஷயங்களோ, குரு பார்க்க கோடி நன்மை, சில லக்னத்துக்கும் சரி சில ராசிக்கும் சரி குருலாம் கெட்டு போயிடணும். சரிங்களா, அவர் போய் நல்லா ஜம்முன்னு போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, குரு மகாதசெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதெல்லாம் தொடச்சிடும். நீங்கள் அதனால தான் சொல்கிறேன், எந்த பிளானட்டுமே வந்து அவங்க நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாது, அவங்க சுய ஜாதகத்தில் மாறணும். அந்தந்த ஜாதகத்துக்கு என்னென்ன மாதிரி அமைப்புகள் இருக்கோ அப்போ நீங்கள் பிளானட்டை போய் கும்பிடக்கூடாது. அந்த அடிப்படையில் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள்னு நான் அடியேன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த ஷட்பலங்கள்னால் அந்த காரகத்துவத்தோட தன்மைக்கு தகுந்த மாதிரி சில தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் மூலமாக உறுதியாக திண்ணமாக ஒரு நல்ல காலங்கள் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 200 ரூபா சம்பாதிக்க முடியுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா கோடி ரூபா சம்பாதிச்சிட்றீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், பயிற்சிக்கு வந்துட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அப்படி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற நிலையோட அடுத்த நிலை முன்னேற்றம் வருவீங்க. இதே கெட்ட காலங்களாக இருக்குது, உங்கள் சுயஜாதக ரீதியாக இருக்குது அப்படின்னா, எனக்கே நிறைய பேர் தெரியும், நீங்களாம் இருக்கவே மாட்டீங்கன்னு சில ஜோசியர் சொல்லி பயமுத்துறவங்களாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி தீர்க்க ஆயுளோ நல்லா தான் இருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படிங்கும்போது ஏன் அவங்க சொல்கிறதெல்லாம் பலிக்கலை அப்படின்னா, எப்போ வந்து ஜோதிடத்தை ஜோதிடமாக சொல்லாமல் தான் ஒரு காட்லி பர்சன் அப்படின்னு பேசும்போது அவங்க வாக்களிதமே போயிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ ஒருவேளை கெட்ட காலங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்ததுன்னா, நீங்கள் தெய்வத்தை நம்பி சில வழிபாடுகள் செய்யும் பொழுது பெரிய சறுக்கு மாதிரி இருக்கக்கூடிய இடம், சறுக்குன்னா என்னங்க, கீழே உழக்கூடிய காலங்கள் இருந்தாலும் சில வழிபாடுகளை சுயஜாதக ரீதியாக பண்ணும்போது ஒரு டிசாஸ்டராக நடக்காமல், அதாவது ஒரு பெரிய கெட்டதுகள் நடக்காமல் தப்பிச்சிட்டாலே அது வெற்றி தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வந்து உங்கள் சுயஜாதகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் அதை போகணுமே ஒழிஞ்சு, இந்த தட் இஸ் ராகு கேது பயிற்சியோ, சனி பயிற்சியோ, குரு பயிற்சியோ, மாத ராசி பலனோ இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்றது தான் தீர்க்கமான உண்மை. ஓகே சார், இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன எல்லா தகவலுமே பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கு சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சென்னையில் வந்து அசோக் நகரில் வந்து பார்த்திங்கன்னா 6th அவென்யூவில் நம்மளோட ஆஃபீஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. தேவைப்படக்கூடிய அன்பர்கள் வந்து நீங்கள் தாராளமாக வந்து இனிமேல் அசோக் நகருக்கு நீங்கள் என்னை வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க சந்திக்கலாம். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லொக்கேஷன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் மலைக்கோட்டையில் நமக்கு மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது. தேவைப்படக்கூடிய அன்பர்கள் அதை அந்த ஆஃபீஸ்க்கு வந்து பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயில்பட்டி, சாத்தூர் கோயில்பட்டியிலையும் நமக்கு அலுவலகம் இருக்குது. தேவைப்படக்கூடிய அன்பர்கள் தெற்கு சீமையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாரெல்லாம் வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ மாதத்துக்கு ஒரு தடவை சந்திக்கலாம். நம்ம கொங்கு மக்கள் யாரெல்லாம் வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயம்புத்தூருக்கு வரோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் சந்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்மளுடைய ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமாக, ஜோதிடம் சம்மந்தமாக நிறைய நிகழ்ச்சிகள் லைவ் பண்ணுறோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் அந்த இதையும் வந்து யூடியூப் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நண்பர்களே. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவம். ஓகே, நன்றி சார். ஸோ இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக பயனுள்ள நிகழ்ச்சி அவங்க எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் வேறு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.